பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி இன்றைய வேத படிப்பினைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். தேவன் எப்பொழுதும் நம்ம கூட இடைப்படுகிறவராக இருக்கிறாரு. அவர் நம்ம கிட்ட அனுதினமும் பேசுகிறார். நம்ம வசனங்களை கொண்டு நம்மளை அவர் சுத்திகரிக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அநேக காரியங்கள் வேத வசனங்கள் மூலயமா நம்மளை அடைகிறதுன்றதை நம்ம தெரிஞ்சு கொள்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது அதற்கு நம்ம எந்த அளவுக்கு செவி சாய்க்கிறவர்களா இருக்கிறோம். இப்ப கேட்க காது உள்ளவன் என்னுடைய வசனங்களை கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறாரு. அப்போ தொடர்ந்து தேவ வசனங்கள் நம்ம கிட்ட பேசுகிற விதமாய் அதற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக, அதற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு கால சூழல்ல இருக்கிறோம். அதை நம்ம அனுதினமும் அதுல வளர்ந்து அதுல பரிபூர்ணம் அடைகிற பிள்ளைகளாக இருக்கிறதுக்கே தேவன் நம்ம ஆசைப்படுறாரு. அப்ப வேத வசனங்கள் நமக்கு அனுதினமும் தேவையான ஒரு போஜனமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது யாருக்குமே இதுல நான் நிறைவடைந்துட்டேன், எனக்கு வசனங்கள் போதும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளுடைய அனுதின தேவைகளுக்காக அது நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கு. அந்த வார்த்தையே மனிதனா உருவாகி நம்ம கூட இங்க ஒரு பெரிய கிருபையான ஒரு விஷயத்தை அவர் செய்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய வசனங்க நாம கேட்கும் பொழுது தேவ கிருபை நம்ம இடத்துல நம்மளை ரீச் பண்ணுது அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு. அப்போ இன்னைக்கான வேத படிப்பினை அதை பத்ததான் இருக்கு. அதற்கான ஆணிவேரா இருக்கிற வசனங்களை படிப்போம். முதலாவதாக தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 11-14 வரை வாசிக்கலாம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமென். அப்போ இந்த வசனங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமானது. அது நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரட்சிப்பு தேவ கிருபையால தான் நமக்கு அளிக்கப்படுகிறது. அது நமக்கு முன்பாக பிரசன்னமானதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நமக்கு இருக்கிற அவபக்தி, இந்த உலகத்துல நம்ம உலகம் கற்றுக் கொடுக்கிற விஷயங்கள் நமக்கு அவபக்தியை தான் உண்டாக்குகிறது. அது லௌகிக இச்சைக்குள்ள நம்மளை கொண்டு போகிறது. இதை ரெண்டுத்தையுமே நம்ம வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்துல ஜீவனம் பண்ணுவதற்கு தேவனுடைய ரட்சிப்பு வார்த்தையாய் நம்ம கிட்ட பிரசன்னமானதுன்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ நாம் நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதைத்தான் நம்ம எதிர்நோக்கி இருக்கிறவங்களா இருக்கிறோம் இன்னைக்கு. அப்போ அவர் அந்த ஆனந்த பாக்கியத்தையும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னமாகுதலையும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த வசனங்கள் தான் நமக்கு அனுதினமும் போதிக்கிறதா இருக்கு. அப்போ அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் நாம வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் மாறுவதற்கு நமக்கு வேத வசனங்கள் நமக்கு அன்றாடம் போதிக்கிறதா இருக்குது. எத்தனை தடவை ஒரு நாள்ல நம்ம வசனங்களை கேட்கிறோமோ அந்த காதுகள் கேட்கப்படும் பொழுது அந்த வசனங்கள் நமக்கு இதைத்தான் திரும்ப திரும்ப போதிக்கிறதா இருக்குது. அவரே அவருடைய வார்த்தையே நம்முடைய சகல அக்கிரமங்கள் என்று நம்மளை மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாயும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் செய்த இந்த அந்த கிருபை நம்மளை சகல அக்கிரமங்களை நின்று மீட்டுக் கொள்கிறதா இருக்கு. நமக்கே செய்து கொண்ட அக்கிரமங்களாக தான் அது இருக்குது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணமாயிருக்கு. அப்போ ஒவ்வொரு தடவை நம்ம பாவம் செய்யும் பொழுது அது மரணத்தை வருவிக்கிறத நாமளே நமக்கு செய்து கொண்ட ஒரு அக்கிரமமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு எதிராக செய்த அக்கிரமமா இருக்கு. அது அந்த அக்கிரமத்திலிருந்து நம்மளை மீட்டு கொள்வதற்கு தேவன் பிரசன்னமாகுகிறார். அவருக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நம்மளை நற்கிரியைகள் செய்ய பக்தி வைரக்கம் உள்ளவர்களாகவும் நம்மளை சுத்திகரிக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்காகவே அவர் பிரசன்னமானாரு. அவர் நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஒப்பு கொடுக்கிற தேவன் நமக்கு இல்ல
இல்லாத பட்சத்துல நம்ம பக்தி வைராக்கம் உள்ளவர்களாக நற்காரிய கிரியைகளை செய்கிறவர்களாக நம்ம இருக்கிறதுக்கு முடியாது. அப்ப லௌகிக இச்சைகளையும் அவபக்தியிலும் உழன்று கொண்டிருந்த வாழ்க்கையில தான் நம்ம இருக்க முடியும். தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களை நம்ம மாறணுன்றதுக்காகவே தேவன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிப்பார். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, முதல்ல நம்ம வசனங்களை நம்ம கேட்கும் பொழுது, நம்ம காதில் முதல் முறையாக அது வந்து விழும் பொழுது, அது முதல்ல நமக்கு கொடுக்கிற அந்த விதை தான் அந்த விசுவாச விதை. அந்த விசுவாச விதை முதல்ல நமக்குள்ள நம்ம காதால கேட்கும் பொழுது அது கிடைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம் ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். அப்போ தேவனுடைய வசனத்தினாலே தான் நமக்கு விசுவாசம் வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. அப்போ இந்த வசனம் எல்லாரையும் கொண்டு சென்று அடைகிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய அனாதி திட்டம் வசனம் எல்லோரையும் போய் சேர வேண்டும் என்பதே தான். அது இந்த 6000 வருடமா எத்தனை பேர் உலகத்துல இருந்திருக்கிறார்களோ அத்தனை பேரையும் இந்த வசனம் சென்று அடைய வேண்டியதா இருக்கிறது. அப்போ அந்த விசுவாசத்திற்கான விதை எல்லாரையும் ஏதாவது ஒரு சமயத்துல போய் சென்று அடைந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதே அதிகாரத்துல நம்ம 18-19 வசனங்களை படிச்சு பார்த்தோம்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும், இஸ்ரேல் மக்கள் இதே வசனம் இஸ்ரேல் மக்களையும் சென்று அடைந்தது, அந்த வசனங்கள் போய் சேர்ந்தது. அவர்கள் கேள்விப்படவில்லையா? கேள்விப்பட்டார்களே. அவர்கள் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே அப்படின்னு சொல்லி 18வது வசனம் சொல்லும். அப்போ 19வது வசனத்துல இஸ்ரவேலர்கள் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்திருந்தார்கள், அப்படி இருந்தும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். அப்ப அந்த விதையானது பலன் தர முடியாதபடிக்கு அவர்களை வந்து சேர்ந்து இருந்துமே கூட அதை அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த தொட்டு, கேட்க காது இல்லாம கேட்க மனது இல்லாம அவர்கள் இருந்த தொட்டு, புத்தியீனம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் மூட்டுவேன்னு சொல்லி 20வது வசனத்துல என்னை தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியமாக வந்துட்டு ஐசாயா சொன்னதை வந்துட்டு அவர் நினைவு கூறுகிறார். அப்போ இந்த வசனங்கள் இஸ்ரேல் மக்களை சென்று அடைந்தது. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல அது அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற தேவனை தேடாதவர்களால, அந்நியர்களா இருக்கிற புறஜாதியார் இருக்கிற நம்மை வந்து இன்னைக்கு அடைந்திருக்கிறதுன்றதை பார்க்கணும். அப்போ என்னை தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன்ன்றது தான் நமக்கான கிருபையான வசனமா இருக்குது. நாம எல்லோருமே ஒரு புறஜாதியா இருந்து தேவனை அறிந்து கொள்ளாம வாழ்ந்த காலகட்டங்கள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்துல அறியப்பட்டேன், நான் தேவர் தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான்னு சொல்லி ஐசாயா வசனம் நமக்கு நிறைவேறுகிறதுன்ற பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கும் கூட நமக்கிட்டேயும் வசனங்கள் வந்திருக்கு. நம்ம மூலியமாவும் வசனம் வந்துட்டு பிரயாணித்து கொண்டே இருக்குது. அதை கேட்காதவர்களுக்கு கேட்கப்பட்ட விதமாக அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை கேட்க காது உள்ளவன் கேட்கட்டும். அதற்கு வந்துட்டு திரும்ப ரெஸ்பாண்ட் பண்றவங்க தான் தேவனுடைய அந்த அருமையான அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு பாத்திரவான்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ வாசிக்கலாம் லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். அப்ப தேவன் அங்கு பிரசன்னமான பொழுது கூட இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்போ இத தேவன் தான் இழந்து போனதை, அதாவது வசனங்களை கேட்காமல் அவரவர் வாழ்க்கையில இருக்கும் பொழுதே இழந்து போய் ராஜ்யத்திற்கு இழந்து போனவர்களா இருந்த நம்மளை தேடி ரட்சிக்க மனுஷகுமாரன் வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அன்னைக்கு அவர் வந்திருக்கும் பொழுதும் சரி, இன்னைக்கு நமக்குள்ள ஆவியானவர் அவர் வரும்பொழுதும் சரி, வசனம் மூலமா நம்ம கிட்ட வரும்பொழுதும் சரி, இழந்து போனதை மீட்டெடுக்கவே அவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட இந்த வசனங்கள் எல்லா இடமும் போய் சேர்றதுக்கான ஒரு தடை என்ன? தடை இல்லாமல் வசனங்கள் போய் சேரணும். ஏன்னா சேர்ந்த பிறகு அதை கேட்க காது உள்ளவன் கேட்பார்கள். அதை கேட்கும் பொழுது அதில் அவர்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த விதையானது எல்லாருடைய மனதிலும் போய் விட வேண்டியதா இருக்குது. அதற்காகத்தான் தேவன் அதை ஒரு பெரிய ஒரு கிரேட் கமிஷன்ன்றதா நமக்கு வந்துட்டு இன்னைக்கு அதை ஒரு கட்டளையா கொடுத்திருக்கிறாரு. மார்க் 16:15-16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆமென். ஆமென்.
அப்போ 15வது வசனத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை, நீங்கள் வசனத்தை பெற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அவர்கள் நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு கட்டளையா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அந்த வசனத்தை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட நம்ம சொல்றோம், மற்றவர்கிட்ட நம்ம சொல்றோம். அப்போ அதற்கான பலன் 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் உள்ளவன், அந்த கேட்க காது உள்ளவனா இருக்கிறவன் அதை கேட்டு ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுகிறான்னு சொல்லி வசனம் சொல்லுது. விசுவாசியாதவனும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றுதான் நம்ம நடக்க போகுது. நம்ம வசனத்தை கொண்டு செல்லும் பொழுது அந்த சாய்ஸ் வந்துட்டு கேட்கிறவங்க கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கதா இருக்கு. விசுவாசம் பெற்றவர்கள் அதற்கான கிரியையில அவங்க அடுத்ததாக ஈடுபடுறாங்க. விசுவாசியாதவர்கள் ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்படுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அந்த விதையாவே இருக்கு, அது மறித்து அதற்கான கிரியையை செய்ய இயலாமல் போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ விசுவாசம்னா என்ன? அப்போ விசுவாசம் வசனத்தை கேட்கும் பொழுது அது கேள்வினாலே வருகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வசனத்தை படித்து கேட்கப்படும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள உருவாகுது. அது அந்த விதையை போல இருக்குது. அந்த விசுவாசம் தொடர்ந்து வளரக்கூடியதா இருக்கிற தன்மை படைத்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு கட்டத்துல அந்த விசுவாசம் கீழ்ப்படிதலா மாறணும். அப்ப நமக்கு இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் வந்துட்டு கீழ்ப்படுகிற விசுவாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ விசுவாசம் விதையா இருந்தது இல்லாம ஒரு கட்டத்துல அது கீழ்ப்படுகிற விசுவாசமாய் மாறும் பொழுதுதான் நம்ம தொடர்ந்து தேவனுக்கு கேட்ட வசனத்திற்கான கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான ஒரு விசுவாசமா இருக்கு. இது கீழ்ப்படுகிற விசுவாசம். வாசிக்கலாம் ரோமர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதிகாலம் முதல் அடக்கமா இருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். ஆமென். ஆமென். அப்போ கிறிஸ்துவின் அந்த அனாதி மர்மங்கள் இல்லையா, அவருடைய ஆதி காலத்திலிருந்து அடக்கமாய் இருந்த அந்த ரகசியங்கள் இப்பொழுது வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. அது அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியாகப்பட்டிருக்கிறது. அது சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ விசுவாசத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல், அதுதான் தேவனுக்கு ஏற்ற பதிலா இருக்கு. அவர் கொடுத்திருக்கிற வசனங்கள் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற அதுக்கான ஒரு அத்தாட்சியே இந்த கீழ்ப்படிதலான உள்ள அந்த விசுவாசம் தான். அப்ப அனைவருக்கும் அந்த அறிவிக்கப்பட வேண்டும் அந்த வசனம்ன்றதற்கான உள்நோக்கம் அந்த கீழ்ப்படிதலான விசுவாசத்திற்கு அவர்களை கொண்டு செல்வதற்காகவே. அப்ப விசுவாசம் விதையாவே இல்லாம அது அந்த நல்ல நிலத்தில் விழுந்து அது வளரும் பொழுதுதான் அந்த கீழ்ப்படிதலுக்கான விசுவாசம் நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது ஒரு மர்மமாக இருக்கிறது. இது அநேக இடத்துல விதையாகவே இருக்கும் பட்சத்துல அது ரகசியமாகவே இருந்து விடுகிறது. அந்த ரகசியம் வெளிப்படுத்துகிற விதம் தான் இந்த விசுவாசம் கீழ்ப்படுகிறபடிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதா இருக்கிறதுன்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம், அவருடைய சுவிசேஷத்தை பற்றிய வார்த்தைகளை பற்றி நம்ம கொண்டு செல்வது விசுவாசத்தின் ஆரம்பமாய் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அதை கிரியை செய்யும் பொழுது அது கீழ்ப்படுகிற விசுவாசமாய் ஆக வேண்டும். அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அது செய்யக்கூடிய தன்மை படைத்ததாக தான் இருக்குது. நமக்குள்ளுமே நாம வசனத்தை கேட்டு இன்று நம்ம வசனத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாறி இருக்கும் பொழுதுதான் அதற்கேற்ற கிரியைகள் நம்ம ஈடுபட முடியும். அந்த கிரியைகள் மூலமா தான் நமக்கு தேவனுடைய அந்த ரட்சிப்பு, அவருடைய அந்த மகா திட்டத்தின் கீழ் நம்ம வேலை செய்கிற ஊழியக்காரியாக நம்ம மாற முடியும். அப்படின்றதற்கு தேவையான விசுவாசம் அதற்கு கீழ்ப்படியில் தான் நமக்கு அதை தருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசம் வேலை செய்யணும்னா முதல்ல நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? வாசிக்கலாம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்போ வசனம் ஒருத்தர் போய் சேரும் பொழுது, யாரோ ஒருத்தர் கொண்டு போய் அதை நம்ம சேர்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த வசனம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முதல் தடையாக இருக்கிறது பெருமை. அப்போ என்னுடைய காரியங்களை என்னால பார்த்து கொள்ள முடியும்,
என்னால என்னோட விஷயங்களை செய்து கொள்ள முடியும், அதற்கு தேவன் ஒருத்தர் தேவை இல்லைன்ற அந்த எண்ணம், இல்ல இதுக்கு மட்டும் எனக்கு தேவன் தேவை, இந்தந்த விஷயங்களுக்கு நான் என்னாலே செய்து கொள்ள முடியும் அப்படின்ற எந்த விதமான விஷயங்களா இருந்தாலும், எந்த விதமான நினைப்புகளா இருந்தாலும், அது தேவனுக்கு முன்பாக பெருமையா இருக்கிறது. அந்த பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவரா இருக்கிறார்னு சொல்லி நமக்கு இந்த வசனம் சொல்லுது. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிற தேவன் தானே. அப்படி இருந்தும் கூட பெருமை இருக்கிற இடத்துல அவர் எதிர்த்து இருக்கிறவரா இருக்கிறார். ஆனால் தாழ்மையோட அவர் வசனங்களை கேட்டு, அவருடைய கட்டளைகளை, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு அதை ஃபாலோ பண்றேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒப்பு கொடுக்கிற பட்சத்துல அவர்கள் தான் அந்த உண்மையான தாழ்மையை பெற்றவர்களா இருக்கிறார். அவங்களுக்கு தான் கிருபையை அவர் அளிக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய கிருபை வசனங்கள் மூலமாக ஒரு மனிதனை வந்து சேருது. அந்த இடத்துல அது தேவனுடைய கிருபையா இருக்கு. எந்த நேரத்துல யாருக்கு எந்த வசனம் போய் சேரணும், எப்போ சத்தியம் அறிவிக்கப்படணும்ன்றதே தேவன் தீர்மானிக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அதுதான் இருக்கிறதுலே பெரிய கிருபையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கிருபைக்கு ஆணி வேராய் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிற தாழ்மை நமது மனதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதே போல 1 பேதுரு 5:5 மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அந்த இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு, பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த 2 இடத்துலையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ரகசியங்களை அறியும்படி தாழ்மையோடு கீழ்ப்படிந்தவர்களுக்கே அது அருளப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தாழ்மையும் முக்கியம், நமக்கு கீழ்ப்படிதலும் முக்கியம். இது 2மே தேவனுடைய கிருபை அந்த இடத்துல சென்று வேலை செய்யத்தக்கதாக அது உதவுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 13:11. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல அவர்களுக்கு அருளப்படவில்லை, உங்களுக்கோ அருளப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் தேவன் வந்துட்டு அநேக உவமைகள் மூலமா அவர் பேசுகிறார். அந்த பேசும் பொழுது ஏன் நீங்க உவமைகள்ல பேசுறீங்கன்னு சொல்றதுக்கான பதிலா தான் இந்த வசனம் அமையுது. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி ஒரு சிலருக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. அப்போ பெருமை உள்ளவர்களுக்கு அது அருளப்படுகிறதா இல்லை. அப்போ அதே இடத்துல அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியாம இருக்கிற பிள்ளைகளுக்கு அது அருளப்படுகிறது இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப யாருக்கு அருளப்பட்டு இருக்கிறதுனா தாழ்மையும் கீழ்ப்படிதலுக்கு ஏற்ற விசுவாசத்தும் இருக்கிறவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறியும்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் இதே அதிகாரத்துல இந்த 11ஆம் வசனத்துக்கு முன்றாக அந்த 8-9 படித்து பார்க்கும்போது, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம் மத்தேயுல. அப்போ நல்ல நிலம் நமது மனதாக இருக்குது. அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அது விழுந்து தாழ்மையான அந்த மனமா இருக்கும் பட்சத்துல அது அங்க வளர ஆரம்பிக்குது. அந்த வளர்ச்சி விசுவாசத்தை வசனங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசமா மாறுது. அந்த விசுவாசம் தொடர்ந்து நாம அதுல இருக்கும் பொழுது விசுவாசத்திற்கு ஏற்ற கீழ்ப்படிதலை நமக்கு கொண்டு வரதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:15 வரை. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமேன். ஆமேன். அப்போ ஆகமங்கள் நமக்கு முன்பாக வாசிக்கப்படும் பொழுதும் சரி, நாம வாசிக்கும் பொழுதும் சரி, இருதயத்தின் மேல் ஒரு முக்காடு இருக்கும் பட்சத்தில் அநேக முறை நம்ம வசனங்களை நம்ம படித்தாலும் கூட, அநேகர் பேர் நம்ம கிட்ட வந்து வசனங்களை குறித்து சொன்னாலும் கூட, அந்த முக்காடு நீக்கப்படாமல் இருக்கும் பொழுது அது வந்துட்டு கிரியை செய்ய முடியாம தடுக்கும் விதமாக அது இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த முக்காடு நம்மளுடைய பெருமையாகவே இருக்கலாம். இப்போ எனக்கு இந்த வசனங்கள் தேவையில்லை, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இதற்கு தடையா இருக்கிற பழக்க வழக்கங்கள் என்னை இதெல்லாம் தடை செய்கிறது, இதெல்லாம் நான் விட்டு விட்டதுக்கு அப்புறம் நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன் மாறுவேன், எந்த விதமான காரணங்களா இருந்தாலும் அதுதான் அந்த இருதயத்தின் மேல இருக்கிற முக்காடா இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்பும் பொழுதுதான் அந்த முக்காடு எடுபட்டு போகும்னு இந்த இடத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் இடத்தில் மனம் திரும்பும் பொழுது நான் செய்கிற தவறுகள் அது எனக்கு எதிராக இருந்தாலும் சரி, என்னுடைய சொந்த உடலுக்கு எனக்கு மட்டுமே அது பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும்
இருந்தாலும் சரி, அது மற்றவர்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே தேவனுக்கு எதிராக நான் செய்கிற குற்றம்ன்றதை அறியும் பொழுதுதான் நமக்கு மனம் திரும்புதல் வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது 2 பேருமே தேவனுக்கு உரியவர்களா இருக்கிறோம். நாமளும் தேவனுடைய அவருடைய புத்திரரா இருக்கிறோம். நமக்கு மற்றவர்களும் தேவனுடைய புத்திரர்களா தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேருக்கு எதிராக நம்ம செய்கிற குற்றங்கள் தேவனுக்கு எதிராக செய்கிற குற்றங்கள்ன்றதை புரிந்து கொண்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுதுதான் அந்த மனது மேல இருக்கிற அந்த முக்காடு எடுபட்டு போகிறதா இருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. மனம் திரும்புற இடத்துலதான் கர்த்தர் முதலாவது அங்க வந்து இறங்குகிறார். ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்த இடத்தில் மட்டும்தான் விடுதலை இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இது ஒரு சைக்கிள் மாதிரி பார்க்கிறோம். அந்த முதல்ல வந்துட்டு நமக்கு கிருபை வருது, விசுவாசம் வருது. அந்த விசுவாசம் வசனத்தால் நம்ம கிட்ட வந்து சேருது. அந்த விசுவாசத்துக்கு நம்மளே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக அதுக்கு முழுசா சரண்டர் ஆகிறதா நம்ம இருக்கும் பொழுது, அந்த சரண்டருக்கு பின்பாக அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கீழ்ப்படிதல் வருகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் விசுவாசத்துக்கு ஏற்ற அந்த கீழ்ப்படிதலா இருக்குது. அந்த விசுவாச கீழ்ப்படிதல் நமக்கு வந்துட்டு தேவனுடைய அந்த மகிமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கு. அந்த மகிமை நம்மளுடைய விசுவாசத்தை மேலும் அவருக்காக வளர்க்கிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் ஒரு மனிதனுக்கு வேணும்னா அந்த விசுவாசம் விதையாகவே இருந்து விடாமல் தொடர்ந்து வளர வேண்டியதா இருக்கு. அதற்கு நம்மளுடைய மனமாகி அந்த நிலம் பண்பட்டு தாழ்மையோடு தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகி அவருடைய காரியங்களை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாறும் பொழுது அந்த விசுவாசத்தில் வளருவதற்கான ஒரு நல்ல நிலைமாய் நம்ம மனம் மாறுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதை தொடர்ந்து நம்ம அநேக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது எப்படி வந்துட்டு பைபிள்ல இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது நான் சொன்னது போல தேவனுடைய கிருபை வசனமாய் ஒருத்தர்கிட்ட போகுது. அதுக்கப்புறம் தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி தெரிய வருகிறது. அதற்கு ஏற்ற கீழ்ப்படிதலை அந்த பெற்றுக்கொள்கிறவர்கள் பண்ணும் பொழுது அதற்கான ரட்சிப்புக்கான அங்க இருக்கிற அந்த புதுமை நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 11, 13, 14. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. ஆமென். ஆமென். அப்போ பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்த அந்த காலகட்டத்துல பூமி கொடுமையால் நிறைந்திருக்கிறதுன்றத பூமியோடைய அந்த கரண்ட் ஸ்டேட்டை பார்க்கிறோம். இதுதான் வந்துட்டு தொலைந்து போன ஒரு பூமியில அந்த தேவன் நோவாவை நோக்கி அவர் என்ன சொல்றாருன்னா, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அந்த வசனத்துல தொடர்ந்து அவருக்கான கட்டளைகள், அதாவது கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ 14வது வசனத்துல நீங்க தொடர்ந்து படித்து கொண்டு வந்தீங்கன்னா 21வது வசனம் வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும். அப்போ அதுக்கான ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையில எத்தனை அறைகள் இருக்கணும், அது எப்படிப்பட்ட ஒரு அகலத்தோடையும் உயரத்தோடையும் இருக்கணும்ன்ற சகல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். எந்த மாதிரி மிருகங்களை நீர் கொண்டு வரணும், எத்தனை கொண்டு வரணும்ன்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வருது. அப்போ தேவனுடைய வசனம் நோவாவை போய் அடையும் பொழுதே அது கிருபைன்றத நோவா புரிந்து கொள்கிறார். அப்போ இந்த தேவன் திடீர்னு வந்துட்டு தண்ணியே பார்க்காத ஒரு இடத்துல, அங்க இருக்கிற மக்கள் இடத்துல, அப்படி ஒரு வெள்ளத்தை பார்க்காத ஒரு இடத்துல ஒரு பேழையை உண்டாக்க சொல்ற பொழுது அந்த இடத்துக்கு ஏற்றதாகவே இல்லை அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி பார்க்கிறோம். அதை கட்டுறதற்கு அவர் எவ்வளவு நாள் எடுத்துக்கொண்டாரோ அவ்வளவு நாட்களும் அங்க சுத்தி இருந்த மக்களுடைய பரிகாசத்தை அவர் சந்தித்தாருன்றது நமக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த இடத்துல அப்படி ஒரு பேழையை உண்டாக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தேவன் நோவாவை நோக்கி கொடுக்கிறார். நோவா வந்துட்டு அதை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறாருன்னா, செய்ய முடியாத ஒரு கஷ்டமான வேலையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் பார்க்காம, தேவனுடைய கிருபை என்னை வந்து அடைந்திருக்கிறது அப்படின்ற அந்த புரிதலோட அவர் செயல்படுகிறார். அந்த தெளிந்த புத்தி நோவாவுக்கு இருக்கிற தொட்டு அந்த இடத்துக்கு ஒவ்வாத அந்த ஒரு பேழையை உண்டாக்க தேவனிடம் இருந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் வந்த பட்சத்துல அதை செய்ய முற்பட்டு அதை செய்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய திட்டம் இதற்கு பின்பாக என்ன இருக்குது வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். அப்போ தேவனுடைய அந்த மகா பெரிதான திட்டம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, அங்க இருக்கிற மக்கள் அவர் முடிவு செய்கிறாரு, அவங்களுக்கு பூமியோட கூட அவளை அழித்து போடுவேன். அப்போ அங்க இருக்கிற அந்த கொஞ்ச நெஞ்சம் கீழ்ப்படுதலுக்கு வகையா இருக்கிற அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிற அந்த பெரிய மகா திட்டத்திற்காகவே இந்த பேழையை உண்டு பண்ணுகிறார். அது அதோடு மாத்திரம் முடிகிறது இல்ல, அவரோட திட்டத்தின் கீழே தான் அந்த நோயின் மூலமாக மீண்டுமா இந்த உலகம் தொடர்ந்து வளரக்கூடியதாக அந்த இடத்துல இருந்து சந்ததிகள் உருவாக்கப்படுகிறதாக தேவன் அவருடைய தீர்மானத்தில் அதை வைத்திருக்கிறார். அந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்றும் வகையில தான் அவர் இந்த விஷயத்த தேவன்கிட்ட சொல்றாரு, அவர் நோவா கிட்ட சொல்றாரு. அதை நோவா எடுத்து அதை கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நோவா இந்த பேழையை செய்து முடித்தாரா? அவர் கீழ்ப்படிந்தாரா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். ஆமென். அப்போ நோவா கட்டளைகளை கீழ்ப்படிந்து அப்படியே செய்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவர் செய்து முடித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இதுதான் அந்த கீழ்ப்படிக்கிற விசுவாசமா இருக்கு. முதல்ல விசுவாசம், தேவன் ஒரு இடத்துல ஒரு விஷயத்த செய்ய சொல்லுகிறாருன்னா அதை சரி அவர் செய்ய சொன்னார் நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு அந்த அந்த தாழ்மையோட அந்த மனதை ஏற்றுக்கொண்ட அந்த வசனங்களை, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி அவர் அந்த பேழையை உண்டாக்குகிறார். அதற்கு செய்ய முடிக்கிறது தான் அவருடைய கிரியையில் அது முடியுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் கீழ்ப்படிதலுக்கான கிரியையா இருக்கு. அப்போ இதற்கான ரட்சிப்பு அவரை அடைந்ததா? அவரை சென்று சேர்ந்ததா? வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆச்சரியக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஆமென். ஆமென். அப்ப இந்த வசனத்துல விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவருடைய காலகட்டத்தில் நடக்காத ஒண்ணுக்காக தேவனுடைய எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய கிருபை அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலயமா, வசனங்கள் மூலமா என்று அடைந்திருக்கிறது அப்படின்றத புரிந்து கொண்டு பயபக்தி உள்ளவனாகி தன்னுடைய குடும்பத்தையும் தனது ரட்சிப்பிற்கு பேழைக்கு உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாகாதென்று தீர்ந்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அப்போ ஜீவ கிரீடம் நோவாவுக்காக காத்திருக்கிறது. ஏன்னா அவரு அந்த விசுவாசத்தோட அந்த ஒபீடியன்ஸ்னு சொல்லப்படுகிற கீழ்ப்படிதலை அவர் காண்பிக்கிறார். அப்படியே செய்தார். அதனால அவரு பயபக்தி உள்ளவனாகி அவர் குடும்பத்தையும் சேர்த்து அந்த பேழையில கொண்டு போய் அவர் ரட்சிக்கப்படுகிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் கிட்டேந்து வருகிற வசனங்கள், அவர்கிட்ட வர கட்டளைகள் எப்பொழுதுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா வரும்பொழுது கேட்கிறதற்கு யாருக்குமே ஒரு இந்த உலகபூர்வமா இருக்கிறவங்களுக்கு உகந்ததாகவே இருக்காது. ஏன்னா அநேக வாக்குத்தத்தங்களை கொண்டு தேவன் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு உண்டு, உலக ஆசீர்வாதங்களை அதிகமாக செய்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நாம சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு முற்படலாம். அதற்கான வசனங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து செய்யலாம். ஆனா தேவன் எப்படி செய்யறாருன்னு சொல்லி பாருங்க. உலகத்தை அழிக்க முடிவு பண்ண ஒரு கட்டத்திலேயே நோவா கிட்ட போய் பேழைக்கான விஷயங்களை சொல்லி அதை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் செய்ய சொல்லுறார். அது செய்யறதற்கு கடினமாக இருந்திருக்கலாம், அந்த காலகட்டத்திற்கு ஏற்புடையதாக இல்லாம இருந்திருக்கலாம். காணாதவைகளை குறித்த தேவ எச்சரிப்புன்றத ஒரு தெளிந்த புத்தி உள்ளவனாக அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்ட நோவா செய்து முடிக்கும் பொழுது அது அவனுக்கு ரட்சிப்பாய் முடிகிறது, அவனுடைய சந்ததிக்கு ரட்சிப்பாய் முடிகிறது. இன்னைக்கு மக்கள் இருக்கிறதே அந்த நோவாவுடைய சந்ததியின் மூலியமாக தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பேட்டர்ன் தேவனுடைய கிருபை முதலாவது வருகிறதும், தேவனுக்கு அதற்கு பின்னாக அதுக்கு ஒரு சித்தம், அவருடைய திட்டம் ஒன்று வைத்திருக்கிறார்ன்றதும், அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த ரட்சிப்பு எப்படி அவர் மனிதர்கள் கொண்டு சேர்க்கிறாருன்ற இந்த பேட்டர்ன் தொடர்ந்து நடக்கிறத பார்க்கலாம். இன்னைக்கும் கூட நம்ம வாழ்க்கையிலும் இதே விஷயங்கள் நடக்க வேண்டும். ஏன்னா நமக்கும் அந்த ரட்சிப்பு தேவையா இருக்கிறது. அப்போ 2வதா வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வரை. கர்த்தர் ஆபிராமை நோக்கி,
நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார். ஆமேன். ஆமேன். அப்ப ரெண்டாவதா நம்ம ஆபிரகாமை பார்த்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-3 நம்ம வாசிக்க கேட்டோம். அப்ப ஆபிரகாம் கிட்ட தேவன் கிட்ட சென்ற உடனேவே உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். எடுத்த மாத்திரத்தை தேவன் அப்படி பேசுகிறார். அப்போ கம்ஃபர்டபுளா 75 வருஷம் அவருடைய இனத்தார் மக்களோட அவருடைய பட்டணத்துல ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்த முதலையே உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நீ புறப்பட்டு நான் காமிக்கும் தேசத்திற்கு போன்னு சொல்றாரு. ஆபிரகாம் அந்த தேசத்திற்கு இதுக்கு முன்னாடி போனது கிடையாது. ஆனா அவர் காண்பித்த தேசத்துக்கு நீ போன்னு சொல்றாரு. அதற்கப்புறமா அவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு. பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியோட வம்சங்கள் எல்லாம் முன்னால் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. ஆனா முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வருது. அது தேவனுடைய கிருபை என்னை சேர்ந்திருக்கிறது. எனக்கு செய்யறதுக்கு அது கடினமாக இருக்கலாம். எடுத்த உடனே நீங்க உங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தர் கிட்ட போய் வசனத்தை சொல்லும் பொழுதோ, நம்ம கிட்ட யாராவது சொல்லும் பொழுதோ அதை கேட்கறதுக்கு கடினமாக இருக்கலாம். அது கேட்கறதுக்கு ஒரு பிளசண்டா இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனா தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது. உடனே பயபக்தி உள்ளவன் ஆகி தேவனுடைய கிருபை என்னை அடைந்திருக்கிறது. ஏன்னா தேவனுடைய கிருபை இல்லாம தேவனுடைய வசனம் எங்கும் சென்று சேர்வது இல்லை. வசனங்கள் எப்பொழுதுமே புறப்பட்ட மாத்திரத்துல மீண்டுமாய் அவர்கிட்ட அதை செய்து முடிக்காம, அந்த காரியத்தை செய்து முடிக்காம அது திரும்புவது இல்லைன்ற நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப வசனம் ஒருத்தர்கிட்ட போய் சேரும் பொழுது அது தேவனுடைய கிருபைன்றத அறிந்தவர்களை நாம இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துலதான் அதற்கான பயபக்தி உள்ளவனாக அதை செய்கிற பிள்ளைகளாக நம்ம மாற முடியும். அதே போல அந்த 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் பார்த்துக்கலாம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமேன். ஆமேன். இது ஆபிரகாமுக்கு அதுக்கப்புறமா அவரோட காலகட்டத்துல வந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கு. இதுவும் தேவனுடைய கிருபை தான் புரிந்து கொள்றதற்கு கடினமா இருக்கும் பட்சத்துல கூட ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்ய முற்படுகிறார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? அப்ப தேவனுடைய திட்டம் எப்படிப்பட்டதா இருக்கு? இதற்கு பின்பாக, இந்த அழைப்புக்கு பின்பாக எப்படிப்பட்ட திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார்? முதலாவதா வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 17-18. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அப்போ இதோட திட்டம் என்னன்னா, ஆபிரகாமை அவர் இருக்கிற தேசத்துல இருந்து அவரை விட்டு பிரிக்கிறாரு முதல்ல. அதான் நம்ம இங்கிலீஷ்ல அனாயிண்டிங் சொல்லப்படுறோம் இல்லைங்களா? தமிழ்ல நம்ம அபிஷேகம் பண்ணப்படுதல். அதாவது இருக்கிற இடத்துல இருந்து முதலாவது பிரித்து எடுக்கிறாரு. புறப்பட்டு அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். முதலாவது அவர் இருக்கிற பட்சத்துல, நம்ம இருக்கிற உலகத்திலிருந்து அந்த பாவத்துல நம்ம மூழ்கி கிடக்கிற இடத்துல இருந்து விடுதலை கொடுப்பதற்காகவே தேவனுடைய கிருபையான அந்த வார்த்தைகள் நீ உன் இருக்கிற இடத்துல இருந்து புறப்பட்டு போ. அப்ப ஆபிரகாமை அன்னைக்கு பிரித்து எடுக்கிறதுமே தேவனுடைய கிருபையா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி பிரித்து எடுக்கிற பிள்ளைகள் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய வசனம் நம்மளை பிரித்து எடுக்கிறதா இருக்குது. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்கும் பொழுது நம்ம அநேக தரம் அதே வாழ்க்கையில தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அது கடினமா இருக்கிறத போல இருக்கலாம். இது என்னால இமீடியட்டா செய்ய முடியாது, எனக்கு நாட்கள் தேவைன்றது போல நமக்கு சிந்திக்க தோணலாம். ஆனா அது தேவனுடைய கிருபைன்றதை முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அநேக மக்களை தேவன் அழைக்கிறார். அவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து பிரிந்து வாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா என்னுடைய குமாரத்திகளும் என்னுடைய குமாரர்களும் நீங்க இருக்க வேண்டும்ன்ற அந்த தேவனுடைய கிருபை அனாதை திட்டமா இருக்கு பின்னாடின்றதை நம்ம பார்ப்போம். அதே போல ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் ஆமென். ஆமென். அப்போ போற வழியில கூட அந்த 2வது பட்டத்துல உன் புத்திரனையும் உன் ஏக சுதனையும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை அப்படின்னு சொல்றாரு. இது 3மே வந்துட்டு ஒரே மகனா இருக்கிறாரு, நேசகுமாரனா இருக்கிறாரு ஈசாக்கு அவருக்கு. அவரை கொண்டு போய் நீ மோரியா மலையில எனக்காக தகன பலியா நீ இருக்க வேண்டும் சொல்லிட்டு அவர் போகிற வழியில ஈசாக்கு அவரை கேட்கிறாரு இல்லையா, நமக்கு கொண்டு போய் பலி கொடுக்கக்கூடிய அந்த ஆடு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, என் மகனே, தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனே வந்துட்டு அதை நமக்கு கொடுக்க போகிறாரு, அவரு வந்துட்டு அதை செய்து முடிப்பாரு அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட அவன் தொடர்ந்து செல்லுறான் இல்லைங்களா. அப்போ வாசிக்கலாம் யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். ஆமென். அப்ப யோவான் 1ஆம் அதிகாரம் வந்துட்டோம். அங்க மறுநாளிலே யோவான் ஸ்நானகன் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அன்னைக்கு தகன பலியா இடுறதுக்கான ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு சொல்லி ஈசாக்கு கேட்கும் பொழுது அதை தேவன் பார்த்து கொள்ளுவார், ஹீ வில் ப்ரொவைட் அப்படின்ற அந்த விஷயத்த வந்துட்டு ஆபிரகாம் சொல்றாரு இல்லைங்களா. அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. அவரு இந்த உலகத்துக்கு வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை அவர் இருக்கிறாருன்ற இந்த அனாதி திட்டம் தேவனுடைய ஆபிரகாமின் அழைப்புக்கு பின்னாடியும் அவருடைய ஏக சுதனாய் இருக்கிற ஈசாக்கை நீ தகன பலியா கொடு அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுற இதுக்கு பின்னாடி இந்த அனாதி திட்டம் இருக்குதுன்றத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு தெரியும், ஆனா இந்த திட்டம் இருக்கிறத தெரியாமலேயே விசுவாசத்தை கொண்டு மட்டுமே ஆபிரகாம் கீழ்ப்பணிந்தாரா? பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆமென். ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கீழ்ப்படிதல் கிரியையில காண்பிக்கப்படுகிறது. இதுதான் வந்துட்டு கீழ்ப்படிதலுடைய விசுவாசமா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி வாசிக்கலாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 8 - 10 வரை. அதில் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்னு சொல்லப்படுகிறது இல்லைங்களா. அப்போ நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ அப்படின்னு சொல்லியும் கூட அவர் அந்த திசை அந்த அந்த இடம் என்னதென்று அறியாமலே புறப்பட்டு போகிறார். அது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களோட நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். அப்போ அன்னைக்கே விசுவாசத்தை கொண்டு தேவன் தரப்போகிற அந்த ஜீவ கிரீடத்திற்காகவும் அந்த புதிய எருசலேம் நகரத்திற்காகவும் தேவன் அஸ்திபாரங்கள் இட்ட நகரத்திற்காக அவன் காத்திருக்கிறவனாய் புறப்பட்டு போகிறான்னு சொல்லி நம்ம வேதவசனத்துல வாசிக்கிறோம். அப்ப இதற்கான ரட்சிப்பு அவனை வந்து அடைந்ததா? வாசிக்கலாம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 22 - 24 வரை. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ஆமென். ஆமென். இதுல யாக்கோபு தெளிவா சொல்றாரு இல்லைங்களா, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்போ ஆபிரகாம் விசுவாசத்தை கொண்டு செய்த கிரியைகளினாலே அவனுடைய விசுவாசம் பூரணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த சைக்கிள்ல அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற அந்த தேவ வசனம் முதலாவது வருகிறது. அந்த விசுவாசத்தை விசுவாசத்தோட வந்துட்டு அந்த கிரியைகள்ல கீழ்ப்படியும் பொழுது அந்த விசுவாசம் பூரணம் அடைகிறதுன்றது வசனம் தெளிவா சொல்லுது. 23ஆம் வசனத்துல ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எனப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான்.
தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு, அதுவும் விசுவாசத்தோடு, காணாதவைகளாக இருந்தாலும் சரி, காணப்படாத இதுக்கு முன்னாடி நான் பார்க்காத பட்டணத்துக்கு தேவன் என்னை அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு கீழ்ப்படியும் பட்சத்துல நாம் தேவனுக்கு சிநேகிதன் எனப்படுகிறோம்ன்றதை நம்ம இங்க பார்க்கிறோம். அதே போல 24ஆம் வசனத்துல, மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு சேர்ந்த அந்த கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த விசுவாசம் கிரியைகளா மாறுகிற பட்சத்துல அது கீழ்ப்படிதலை உண்டாக்குறதா இருக்கு. கீழ்ப்படிதல் மூலமா தான் நமக்கு கிரியைகள் செய்யப்பட முடியும். அதுவும் விசுவாசத்தின் முழுமையா விசுவாசித்து நம்ம அதை செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதான் அவருக்கான அந்த ரட்சிப்பாய் அது சென்று முடிகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதே போல இஸ்ரேல் மக்களுக்கு மோசஸ் மூலமாக தேவன் அதே போல ரட்சிப்புகளை கொடுத்திருக்கிறாரு. இதே போல அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்ரேல் மக்களுக்கு அநேக தரம் இதே சைக்கிள் தான். முதலாவது வசனம் வரும், அதற்கு பின்பாக தேவனுடைய அநாதி திட்டம் இருக்கும். அந்த திட்டத்திற்கு அவர்கள் கீழ்ப்படுகிற பட்சத்துல அதற்கான பலனாய் ரட்சிப்பு அவர்களை அடைகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்போ தேவனை அறியாம இருந்த பிள்ளைகளுக்கு கூட, புறஜாதியா இருந்தவர்களுக்கு கூட இதே அழைப்பு இதே பேட்டர்ன்ல தான் கொடுக்கப்படுறதுக்கான சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் வசனம் 10-11 வரை. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்கார பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆமேன். ஆமேன். இது ராகாபோடைய வார்த்தைகளா இருக்கு. இந்த யோசுவா அந்த புக்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 10 தொடர்ந்து ராபாக்கான வசனங்கள் இருக்கும். அப்ப அவங்க அவங்க கேள்விப்படுறாங்க இல்லைங்களா, இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்துல சுற்றி திரிகிறார்கள், கர்த்தர் அவர்களை வழி நடத்துகிறார்னு சொல்லி பார்க்கிறாங்க. அந்த யோர்தான் நதிக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணாங்க. எமோரியர்கள் கூட அவர்கள் சண்டையிட்டு அவர்கள் சங்காரம் பண்ணப்பட்டதை கேள்விப்பட்டு இருதயம் கரைந்தவர்களாக இந்த பக்கம் இருக்கிறாங்க. அவங்க அந்த கானான் தேசத்துல அப்படி இருக்கிறவங்க அநேகர் பயத்தோடு இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த விசுவாச வார்த்தைகள் அங்க பார்க்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ராகாப் இந்த இடத்துல ஒரு புறஜாதியா இருந்தாலும் அவர்களுக்கான தேவன் வேற தேவர்களா இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை கேள்விப்படும் பொழுதே அந்த விசுவாச விதை அவங்களுக்குள்ள விழுகிறது. அவங்க முதல் அறிக்கையாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனாய் இருக்கிறார் அப்படின்றத அவங்க கிட்ட சொல்றதை பார்க்கிறோம். தொடர்ந்து 17வது வசனம் அதே 2ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அந்த மனுஷர் அவரை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்டு ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். அப்போ அந்த 2 பேரு அவங்க காப்பாற்றுவதற்காக அவங்களுக்கு சகாயம் செய்யும் வகையில இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா. இது தேவனுடைய கிருபையா இருக்கு. ராகாபுக்கு தேவனுடைய கிருபை, அவங்க அந்த 2 அந்த ஸ்பைஸ் அவங்க காப்பாத்துற தோட்டு அதற்கான ஒரு பிரதிபலனா தேவன் அவர்களை காப்பாற்றும் விதத்துல இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உன் ஜன்னலில் கட்டி வை அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. அப்ப இதற்கு பின்பாக தேவனுடைய திட்டம் என்னதா இருக்குது, வாசிக்கலாம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் வசனம் 6-7. கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரனாய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திர அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாக தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆமென். ஆமென். அப்போ என்னுடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து என்னுடைய ஊழியக்காரராய் இருக்கவும் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாகாதபடி ஆசரித்து உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அந்நிய புத்திரர் அனைவருக்கும்
அவர்கள் இஸ்ரேல் மக்கள் இல்லாத, அவரால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்படாத அந்நிய புத்திரர்களாக இருந்தாலும் கூட என் ஜெப வீட்டில் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அவர்களுடைய பலிகளும் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அவர்களை மகிழ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அது புறஜாதியா இருந்தாலும் சரி, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் செயல்படுகிறவர்களுக்கு தேவன் அந்நியமாய் இல்லாம அவர்களுக்கு தேவனாய் தான் இருக்கிறார். அவர்களையும் அவர் சேர்த்துக் கொள்கிறார், அவர்களையும் அவர் மகிழ பண்ணுகிறார். அவர்களுக்கும் அவருடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேவனுடைய வாக்குத்தத்தம் இந்த இடத்துல இருக்கு. இதுதான் அவரோட அனாதி திட்டமா இருக்கு. இதற்கு கீழாக தான் புறஜாதியா இருக்கிறவர்களையும் தேவன் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிறவரா இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல ராகாபு அவங்களுடைய தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தார்களா அப்படின்றத நம்ம 21ஆம் வசனத்துல வாசிக்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். ஆமென். ஆமென். அப்ப அந்த சிவப்பு கயிற்றை அவங்க ஜன்னலில கட்டி வைக்கிறாங்க. அவர் சொன்னபடியே அவர்கள் செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இது கீழ்ப்படிதலா இருக்கு. அப்ப ரட்சிப்புக்கான வசனத்தை படிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். ஆமேன். ஆமேன். கீழ்ப்படியாத அநேகர் அந்த கானான் தேசத்திலே உண்டு. ஆனால் விசுவாசத்தை கொண்டு புறஜாதியாய் இருந்தும் கூட தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அதை விசுவாசத்தோடு கிரியையில கொண்டு வந்து கீழ்ப்படிதலை காண்பித்த ஒரு புறஜாதியாய் இருந்தாலுமே கூட சமாதானத்தோடே வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுனாலே அவர்களோடு கூட சேர்ந்து சேதமாகாமல் இருந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இல்லைங்களா. அப்ப நம்ம கடைசி வரைக்கும் தேவனை பற்றி கொண்டு அவருடைய விசுவாசத்துல நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அதற்கான கிரியைகளை நம்ம காண்பிக்கும் பொழுது முடிவு பரியந்தம் வரைக்கும் நம்ம நிலை நிற்கும் பொழுது அவர்கள் நம்ம எல்லோருமே ரட்சிக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். அந்த மத்தேயு 24:13 சொல்லப்படுகிறது போல முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ அந்த அந்த சண்டை ஆரம்பித்து 7 நாள் அவர்கள் அந்த பட்டணத்தை சுற்றி வந்து எரிக்கோ பட்டணத்தை சுற்றி வந்து செய்யும் பொழுதும் கூட ராகவ் அவளுக்கு சொன்னபடியே ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் செய்து முடிக்கிறா. அப்போ இறுதி பரியந்தம் வரைக்கும் அவர் நிலைத்திருக்கிற தோட்டு அவர் கூட சேர்ந்து சேதமாகாமல் இருந்தது மாத்திரமல்ல, தேவனுடைய அந்த சந்ததியில அவள் இடம்பெறுகிறாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது தேவனுடைய அனாதி திட்டத்தினான ஒரு செயலா இருக்கு. விசுவாசத்து கீழ்ப்படிந்த தோட்டு ராகாபுக்கும் அது பலனாய் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இதே போல நம்ம இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நினைவே பட்டணத்திற்கு போகலாம், வாசிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஆமென். ஆமென். இதுவும் டைரக்டா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த வசனம் யோனாவுக்கு தேவனால் வந்துட்டு போய் சேருது. இது யோனாவுக்கும் கிருபையாக சேர்க்கிறதாவும் இருக்கு. அதே போல அந்த நினைவே பட்டணத்திற்கும் ஒரு கிருபையை தேவன் அளிக்கிறதற்காக இந்த வசனம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு யோனாவை போய் சென்று அடைகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த நினைவே பட்டணமும் கூட ஒரு புறஜாதி பட்டணம், அசீரியர்களுடைய தலைநகரமாக மகா நகரமாக கருதப்பட்ட அந்த நினைவே பட்டணம் இல்லைங்களா. அந்த நினைவே பட்டண மக்கள் இஸ்ரேல் மக்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு எதிரி நாடாக இருக்கும் பொழுது கூட தேவனுடைய அநாதி திட்டத்துல புறஜாதியார்களுக்கும் பங்கு உண்டுன்றத அவரு பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்தே காண்பித்து கொண்டு வருகிறார். அது ஒன்றும் ஒரு புதுமையான விஷயம் அல்ல. வாசிக்கலாம். அதே யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமான நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஆமென். ஆமென். இது யோனா கிட்ட தேவன் பேசின வசனம் மாத்திரமல்ல, உலகத்திற்கு அவர் அறிந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற விஷயம். அவர் பரிதபிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அது அவருடைய ஒரு தன்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இஸ்ரேல் இனத்திற்காக மாத்திரமல்ல, ஈவன் நினைவே பட்டணத்திற்காகவும் கூட வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத அந்த நினைவே பட்டணத்து மக்களுக்கு கூட, அந்த அங்க இருக்கிற மிருகங்களுக்கு கூட
அவர் வந்துட்டு பரிதபிக்காமல் இருப்பேனோ அப்படின்னு கேட்கிறாரு. அது எல்லாமே தேவனுடைய சிருஷ்டிப்பா இருக்கு. எல்லோருமே தேவனுக்காக படைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவர் எல்லாருக்காகவும் பரிதபிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். வசனங்களை கேட்காத அந்த அந்நிய தேசத்தாருக்கு கூட அவருடைய தீர்க்கதரிசியை அனுப்பி வசனத்தை அவர்கள் கேட்கும்படியாக செய்கிறார். அவர்கள் கீழ்ப்படிந்தார்களா? வாசிக்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். ஆமேன். ஆமேன். அப்போ அங்க இருக்கிற மக்கள் முதலாவது விசுவாசித்து உபவாசம் செய்து தேவனுக்காக பெரியோர் முதல் சிறியோர் வரை இரட்டுடுத்தி கொண்டார்கள் சொல்லி பார்க்கணும். தொடர்ந்து 7வது வசனம் வாசிக்கலாம். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக இனிமேல் எங்கும் மனுஷனும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராது இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். ஆமென். ஆமென். அப்போ அங்க இருக்கிற ராஜாவுமே கீழ்ப்படிஞ்சு அப்போ இந்த தேவனை பிரியப்படுத்துற ஏதாவது ஒரு முயற்சியில ஈடுபடும் வகையில அவரும் மிருகங்களும் மாடுகளும் கூட சேர்ந்து அந்த தண்ணீர் கூட குடிக்காமல் இருக்கிறதற்கான முடிவை மேற்கொள்கிறார்கள். தொடர்ந்து 8-9 வசனங்களை வாசிக்கலாம். மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு மனம் திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். ஆமென். ஆமென். அப்போ அநேக முறை அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவனுடைய வசனம் இந்த இஸ்ரேல் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடைகிறது. அநேக தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறார்கள். அநேக தீர்க்கதரிசிகளின் வசனங்களை வார்த்தைகளை அசட்டை செய்கிறவர்களாய் இஸ்ரேல் மக்கள் வாழ்கிறார்கள். அப்ப நம்ம முதலாவது நம்ம படித்ததை போல அவர்களை கடினப்படுத்தும் விதமாகவே அவர்களுக்கு எதிரி நாடாயிருக்கிற அந்த நினைவை தேர்ந்தெடுத்து அவர்களுக்காகவும் ரட்சிப்பு உண்டுன்றதை காண்பிக்கும் வகையில இந்த இஸ்ரேல் மக்களுக்காக அவருடைய இனத்திலிருந்தே ஒரு தீர்க்கதரிசியை எடுத்து தேவன் அவர் வசனங்களை அனுப்புகிறார். அவர் ரொம்ப ஒரு பிடிக்காத நிலைமையில தான் அங்க போய் அவர் அந்த காரியத்தை செய்கிறார். ஏன்னா அப்படி அவங்க மனம் திரும்பிட்டா தேவன் அவங்களை மன்னிச்சிட்டா அப்படின்ற ஒரு கஷ்டத்தோட தான் போய் யோனா அதை சொல்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அவர் சொன்ன வசனங்களும் கூட நீங்க படித்து பார்க்கும் பொழுது இந்த பட்டணம் இப்படியாக அழிய போகிறதுன்ற வசனத்தை தவிர அங்க ஒரு பெரிய பிரசங்கமோ ஏதோ யோனா செய்ததாக குறிப்பு இல்லை. அப்போ எந்த விதமான இதுவும் இல்லாமல் வெறும் இந்த பட்டணம் அழிய போகிறதுன்ற எச்சரிக்கை செய்தியை மட்டுமே கேட்டுவிட்டு அந்த ஊரில் இருக்கிற மக்களும் அதுல இருந்த ராஜாவும் அதுல இருந்த மிருகங்களும் கூட அவங்க தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள் என்று சொல்லி அவர்கள் அறியாத தேவனை நோக்கி அவங்க இரட்டு உடுத்தி உட்காடுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த தேவன் மன்னிக்கக்கூடிய மனம் இரக்கம் உள்ள பரிதபிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார்ன்ற அவருடைய தன்மைகளை தெரியாத இந்த மக்கள் இல்லைங்களா, யாருக்கு தெரியும்னு இந்த 9ஆம் வசனத்தை சொல்லப்படுகிறது. நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை இந்த தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறி சொன்னான். தேவன் அவரை வெளிப்படுத்தாமலே அவங்களோட லிஸ்ட் ஆஃப் கடவுளோட லிஸ்ட்ல இந்த உலகத்தை படைத்த தேவன் அவங்களோட லிஸ்ட்லயே இல்லை. அவங்கள எதிரி நாட்டிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு செய்தியை கொடுக்குறான். அதை கேட்டு மனம் மாற வேண்டிய அவசியம் நினைவேப்பட்டதற்கு உண்டா? இந்த தேவனை பற்றி தெரியாமல் அவர் மனம் இரக்கம் உண்டு, அவர் மனம் இறங்குவார்ன்றதை தெரியாமலே அவங்க இரட்டுடுத்தி அவங்க மனம் திரும்பி இந்த 9ஆம் வசனத்துல யாருக்கு தெரியும்னு சொல்லி அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த தேவன் மேபி அவர் மனம் இறங்கி ஒருவேளை மனஸ்தாபப்பட்டு கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார்னு ஒரு அன்சர்டனா தான் இதை செய்யறாங்க இல்லைங்களா. தேவனை அறியாத மக்கள் கூட மனம் திரும்புகிறார்கள். தேவன் மனம் இறக்கம் உடையவன் தெரிந்த நாம எவ்வளவு பேரு நம்ம மனம் இறக்கம் உள்ளவர்களாக நம்ம மனம் திரும்புகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும்ன்றதை நம்ம புரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம தேவனுடைய தன்மைகளை அனுதினமும் அறிந்து கொள்கிறோம். அவர் அறிகிற அறிவில் அனுதினம் வளர்கிறோம். அவரோட தன்மையை தெரிந்த பிள்ளைகள் இன்னும் எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை கொடுக்கிறவர்களா இருக்கணும்ன்றதை நம்ம நிதானித்து பார்க்கணும்.
அப்போ இதற்கான ரட்சிப்பு என்னன்னு பார்க்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமேன். ஆமேன். அப்போ அவங்க எதிர்பார்த்தது போலவே அவர்கள் இந்த தேவன் மன்னிப்பாரான்னு தெரியாமலே யாருக்கு தெரியும்னு சொல்லி அவங்க செய்த காரியத்திற்காகவே தேவன் அதே போல மனஸ்தாபப்பட்டு அவருக்கு சொல்லி இருந்த தீங்கை குறித்து அவர் அதை செய்யாமல் அதை விட்டு விடுகிறார், அவர்களை காப்பாற்றுகிறார்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் அப்படின்ற அந்த வசனமும் யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்மளால படிக்க முடியும். அப்போ தேவனுடைய கிருபை ஒரு கமாண்ட்மெண்டாவோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாகவோ வரும் பொழுது அது கிருபையை தானே அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக முதல்ல இருக்கணும். இந்த யோனா மக்களை பார்க்கும் பொழுது வெறும் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள்ன்ற எச்சரிக்கை செய்தியை கொண்டே அவர்கள் மனம் திரும்பி காக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனா நமக்கு இன்னைக்கு அநேக வசனங்கள் நம்மளை சேருது. அநேக விஷயங்களை குறித்து நம்ம ஒவ்வொரு பைபிள் ஸ்டடிலையும் சரி, அந்த வாரத்திலையும் சரி, நம்ம கேள்விப்படுகிறோம். எப்படி செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு சொல்லப்படுகிறது வேத வசனங்களை கொண்டு. அப்ப அதெல்லாம் கேட்கறதுக்கு கடினமாக இருந்தாலும் கூட அதை விசுவாசத்தோடு எடுத்து அதற்கான கீழ்ப்படிதலை நம்ம கொண்டு வரும் பொழுது அது நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ரட்சிப்புமே இந்த கீழ்ப்படிதலுமே தேவன் தான் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனே அந்த கீழ்ப்படிதலை காமித்தாருன்னு சொல்லியும் பார்க்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 8-10 வரைக்கும் நீங்க வாசி பார்த்தோம்னா, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியார் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார். அப்போ தேவன் கூட இந்த உலகத்துல மாம்சத்தில் வரும்பொழுது பாடுகளை பட்டு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பின்பு அவர் பூரணமாகிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் அவர் நித்திய ரட்சிப்பை அப்போதுதான் கொடுக்க முடியுதுன்றதை நம்ம பார்க்கிறோம். இதே போலதான் கீழ்ப்படிதல் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வசனம் வரும் பொழுது, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் பொழுது அது கிருபை என்று புரிந்து கொண்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஒரு ஜெபத்தோட கூட நாம் இந்த வேத படிப்பினையும் நம்ம நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் தேவனே, உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லா மகிமையும் மாட்சிமையும் என்றென்றுக்கும் சகல காலத்திலும் உமக்கே உரியதாக. அப்பா, இந்த வேத படிப்பினைக்காக நாங்கள் இன்றைக்கு கூடியிருந்து உங்க சத்தத்தை கேட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யாரெல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறார்களோ எல்லோரும் உம் சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள். அநேக தரம் உமது வசனங்கள் அவர்களை சென்று அடைந்திருக்கிறது. அப்பா, நீர் என்னென்ன மாற்றங்களை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர விரும்புகிறீரோ அதற்கு நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லா சரண்டர் ஆகி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏன்னா எது கடினமாக இருந்தாலும் கூட அது உம்முடைய மேலான அந்த திட்டத்தின் கீழ் உங்கள் அனாதி பிரியத்தின் காரியமாக எங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்துவதற்காக அந்த வசனங்கள் எங்களை சேருகிறது. நாங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் கூட நீர் எங்களை பிரித்து எடுக்கிற அந்த வசனங்கள் எங்களுக்கு வரும் பொழுது எங்களுடைய காரியங்களிலிருந்து நாங்கள் பிரிந்து உமக்கான அழைப்புக்கு பதில் செவி சாய்த்து அதற்கு பதில் கொடுக்கிற பிள்ளைகளாக கீழ்ப்படிதலோடு நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரும் மாற்ற வேண்டுமே நான் ஜெபிக்கிறேன். இந்த கூடுகையில கலந்திருக்கிற எல்லோரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேனப்பா. உமது வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஒவ்வொருத்தரையும் நீர் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேனப்பா. எல்லோரும் ரட்சிப்புக்குள்ளாக உமது அனாதை திட்டத்தின் கீழ் வருகிற பிள்ளைகளாக எங்களை அனுதினம் நீர் மாற்றுவதற்காக நன்றி. எங்களே நாங்கள் உமக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தின் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். என்றும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, brothers and sisters.